அல்லேலூயா அல்லேலூயா. சாட்சி நேரம் முடிக்கணும். ஏன்னா நீங்க 2 மணி நேரத்துல முடிக்கணும். திருவிருந்த ஆராதனை இருக்கு, 2 பேர் மெசேஜ் இருக்கு, 3ஆவதா மெசேஜ் இருக்குது. திருவிருந்த ஆராதனை முடிக்கணும் நமக்கு எல்லாம் இருக்கு. அதனால வேகமா என்ன சொல்ல போறீங்கன்னா, புது வருஷ கத்தர் வந்தார், கத்தர் உங்களோட என்ன பேசுறாரு, உங்களுக்கு தோன்றதுல நீங்க சாட்சி சொல்லலாம். அது சுருக்கமா இருக்கணும். அதுல நம்ம பெரிய சிஸ்டர் ஹஸ்பண்ட் வந்துருக்காங்க, அவங்க வந்து என்கிட்ட ஒரு சாட்சி சொல்லணும், அதை அவங்க சொல்லுவாங்க. தொடர்ந்து நம்ம எல்லாரும் முடிச்சுட்டு யாரும் முன்ன பின்னோட 3 மணி முடிக்கிறோம், எல்லாரும் அவங்க மேல எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணி பாத்துட்டு தான் அவங்க வாழ்க்கையில முதல்ல நிறைவேறும். The miracle should have to take place in the life of Sister Selvi. 1980ஆம் ஆண்டுகளிலே என்னுடைய தாய்க்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்ததாக எல்லாம் சொன்னாங்க. அதற்கு அப்ப மட்டும் சாட்சியில் என் வந்து அத்தை இருக்கிறாங்க, மாமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எனக்குரிய கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவங்க எல்லாம் சைலண்டா வந்து உட்கார்றதுக்கு காரணம், இயேசு அவங்க வாழ்க்கையில அதிசயம் செய்தார், அற்புதம் செய்தார், அவங்க அந்த சாமி கும்பிட்டுக்கிறாங்க. நாங்க அது கதை கிடையாது, நான் தான் வந்து உட்காந்துருக்காங்க. இல்லைன்னா அவங்களாவது வந்து உட்கார்ந்தாவது எங்களை விடுறதாரு. அப்போ அந்த அம்மா பூங்காவனத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சவர், வாழ்க்கையை ஆஸ்வதித்து கொடுத்தவர். 80 ஆண்டுகளுக்கு அப்ராக்சிமேட்டா 80ஆம் ஆண்டுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எத்தனை ஆண்டுகள் இருக்கீங்க? ஏறக்குறைய 32 முடிஞ்சு 33 ஆண்டு வரைக்கும் ஜீவனை காக்க கூட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு முறை என்னுடைய அண்ணனுடைய மனைவி அன்னைக்கு இதே போலதான் நட்டுக்கிட்டு இருக்கும்போது நட்டுக்கிட்டு வந்துருவாங்க. நாட்டு நட்டுக்கிட்டு இருக்கும் போதே சேத்துல நட்டுக்கிட்டு வந்துருவாங்க. அப்ப ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீ ஏசுநாதர் கோயிலுக்கு நீ போ, எல்லாம் சரியாயிரும். அந்த ஏசுநாதர் கோயிலுக்கு போனாங்க, சரியாயிடுச்சு. ஆனா அவங்க தான் ஏசுநாதர் கோயில் தொடர்ந்து போகல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரியானவன்னு நின்றுட்டாங்க. தொடர்ந்து போயிருந்தாங்க, இன்னும் மாறுதலும் இன்னும் ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்கும். வைத்தியக்காரர் சொல்றாங்க, நீ ஏசுநாதர் கோயிலுக்கு போன்ட்டு. வைத்தியம் பண்ண வந்தா வைத்தியம் பண்ணி விட்டுற வேண்டியதானே, அந்த வைத்தியருக்கு என்ன அந்த வேலை. ஆனா வைத்தியத்தால குணமாவது ஏசுநாதர் குணம், ஏசுநாதர் போய் தான் குணமாச்சு. அந்த தேவன் சிஸ்டர் செல்வி வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். அதுக்கு அடையாளங்கள்லாம் இப்ப வந்திருக்குது, அதை சொல்லுவாங்க. இப்ப சாட்சி சொல்லுற நேரம், வேகமா சாட்சி சொல்லலாம். வேகமா தம்பி சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லணும்னா அதுல பழகனா, ஒரு பழகனா ரொம்ப விசுவாசத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. விசுவாசம் சொல்லுங்க, விசுவாசம் இல்லாம சாட்சி சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்வார். சொல்லுங்க தம்பி. எல்லாருக்கும்
வருடம் முழுவதும் ஆண்டவருடைய நாம் துதிக்கவும் அவரை பின்பற்றவும் கிருபை செய்வதற்காக அவருக்கு சொல்கிறோம். அதுபோல ஆண்டவர் இன்னும் அநேக விஷயங்களை வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில செய்வார் என்று விசுவாசித்து இந்த புதிய ஆண்டு 2024 உடல்பலத்தையும் மனபலத்தையும் மற்றபடி நகர செல்வமையும் ஐஸ்வர்யம் தந்து கத்தருடைய விசுவாசத்தில் மேம்படுத்தி நல்ல விஷயங்களை செய்து நல்ல அவருடைய அதிசயத்தை பண்ணுவேன், இவருடைய நாமத்தை ஜெயிக்கணும், அதிசயத்தை நான் செய்வேன் அதிசயத்தை நான் செய்வேன் அப்படின்னு கத்தருக்கு சொந்தம் வச்சு நாம பண்ணி கத்தருக்கு சொந்தம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்ட நாள் முதல் இந்நாள் வரை அப்போ 32 வருடம் கடந்து விட்டன. 33வது வருடத்தில் பிரவேசிக்கிற எங்களை கர்த்தர் இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்தி காத்து வந்த கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ இந்த 13வது வருஷத்துல கூட கர்த்தருடைய கிருபையினால நாங்கள் அனுதினமும் வேதத்தை வாசித்து ஜெபித்து இன்னும் அநேகம் பேருக்கு நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கும் சொல்லவும் அந்த பகுதியில் எங்களை சாட்சியா வச்சிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் நன்றியை ஏறெடுத்து சாட்சியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மட்டுமாய் தேவன் அற்புதமாய் நடத்தி வந்தார். இந்த வருஷத்திலே தேவன் அதிசயமாய் நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் வர முடியல எங்களால். நேற்று வந்து எல்லாரும் சேர்ந்து எண்ணெய் வச்சு ஜபம் பண்ணாங்க. அது பண்ண பிறகு அவங்களுக்கு எவ்வளோ ரிலீஃப் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் உன்னை அதிசயங்களை காணப்பட்டவே அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இதுதான். நாங்கள் இன்னைக்கு நைட்டு ஒரு ஊருக்கு வந்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக போய் நியூ இயர் வந்து சர்ச்சில் போய் இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவரே எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கர்த்தருக்கு நன்றி.
சாட்சிகளை கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்த புது வருஷத்துல சொன்ன சாட்சி அனைத்துமே நல்ல ஒரு